கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக இந்த நல்ல நாளிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே யாத்திராகமம் 6வது அதிகாரம் 7வது வசனம். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகி கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு ஒரு விடுதலையை, ஒரு நன்மையை செய்வதன் மூலமாக அந்த மக்கள் தன்னை கடவுளாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை. அருமையானவர்களே, இந்த இடத்துல எகிப்தியர் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இஸ்ரவேலரை அடிமைகளாக்கி பலவிதமான அவங்க இன்னல்கள், பலவிதமான துன்பங்களை அவங்க மேலே சுமக்க முடியாத அளவுக்கு வேதனை அடைந்தார்கள். அப்படிப்பட்ட வேதனையின் நடுவில் இருக்கிற மக்களை அந்த எகிப்தியனுடைய கையிலிருந்து விடுதலையாக்குவதற்காக கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நான் உங்களை விடுவிக்கிற தேவன் ஆகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். சொன்னபடியே அவர் அந்த ஜனங்களை விடுதலையாக்கிவிட்டு, நானே உங்களின் பரிகாரியான கர்த்தர், நானே உங்கள் இரட்சகர், நானே தேவன் என்று சொல்லி பலவிதமான நன்மைகளை செய்து அவர்களுக்கு தன்னை கடவுளாக நிரூபித்து காட்டினார். இன்றைக்கும் அருமையானவர்களே, அன்றைக்கு அவர்களை விடுதலையாக்கி நான் ஆண்டவர் என்று காண்பித்தார். ஆனால் இன்றைக்கு புதிய உடன்படிக்கையின் நாட்களில் வாழ்கின்ற உங்களுக்கும் எனக்கும் விடுதலை ஆக்குகிறவர் அல்ல, விடுதலை ஆக்கின கர்த்தராக இருக்கிறார். ஆம், இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களை என்னையும் முற்றிலுமாக விடுதலை ஆக்கிவிட்டார். அப்படி விடுதலை ஆக்கிவிட்டதன் மூலமாக நாம் அந்த விடுதலையும் தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்று நாம் அறிந்து கொண்டோம். ஆகவே விடுதலை கொடுத்த ஆண்டவருக்கு இனி வரக்கூடியதான நாட்களிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். அவர் ஒருவருக்கே நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணித்து அவருக்கே ஆராதனை செய்வோம். அவரே உங்களை விடுவித்த தெய்வமாய் இருக்கிறபடினால் இனியும் வரக்கூடியதான நாட்களிலே நாம் எல்லாரும் விடுதலையின் வாழ்வை, சந்தோஷமான வாழ்வை, சமாதானமான, பாவம் இல்லாத, சாபம் இல்லாத ஒரு நல்ல விடுதலையின் வாழ்வை வாழ்வதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறோம். அருமையானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் விடுதலையாக்கி விட்டார். நான் விடுதலை பெற்றுவிட்டேன் என்று நீங்கள் விசுவாசித்து வாயைத் திறந்து அறிக்கை செய்யுங்கள். நீங்கள் அறிக்கை செய்தபடியே அந்த விடுதலையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆகவே இந்த நல்ல நாள் விடுதலை நாளாக இருக்கிறது. விடுவித்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்கள். நல்ல பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் யாவரையும் ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவருடைய இரத்தத்தின் மூலமாக எங்களுக்கு ஒரு நல்ல விடுதலையை கொடுத்து நன்றி அப்பா. விடுதலையை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஆண்டவரே உமக்கு என்றென்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழவும் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கிறோம். எல்லாருடைய வாழ்விலும் இனிமேல் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆரோக்கியம், சுகம், பாவமில்லாத நீதியுள்ள வாழ்வு உண்டாகட்டும். சந்தோஷமாய் எல்லாரும் வாழட்டும். வாழ்த்துகிறேன், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். மகிழ்ச்சியோடு இந்த நாளை கொண்டாடுவார்களாக. நன்மை கிருபையும் தொடர்வதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.